தமிழ்நாட்டில் இருக்கும் 6 படை வீடுகளில் மிக முக்கியமானது திருச்செந்தூர். இது முருகப்பெருமானின் 2வது படைவீடு ஆகும். சூரசம்ஹாரத்திற்குப் பின் வெற்றியை அடைந்த முருகன் இங்கே தங்கியிருந்தார் என்பதற்காக இவ்விடம் மிகவும் புனிதமானதாகவும் பரிகார ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. திருச்செந்தூர் கடற்கரை கோயிலின் சிறப்பு. திருச்செந்தூர் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையின் அருகே அமைந்துள்ளது. பெரும்பாலான இந்துக்கள் கோவில்கள் மலைமேல் அமைக்கப்பட்டிருக்க, திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில். இக்கோயிலில் கடலின் மீது முருகப்பெருமானின் திருவுருவம் எதிரே பார்த்து அருள் புரிகின்றார். சூரபத்மனை வென்ற இடம். புராணங்கள் படி சூரபத்மன் எனும் அசுரன் தனது சகோதரர்களுடன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சரணடைந்து தாங்கள் பாதுகாப்பு வேண்டுமென வேண்டுகிறார்கள். சிவபெருமான் தமது தபசிலிருந்து ஆறுமுகப் பெருமான் தோன்ற செய்கிறார். அவர் வெகு வேகத்தில் வளர்ந்து தன் வேலுடன் சூரபத்மனுடன் போராடுகிறார். அந்தப் போர் திருச்செந்தூர் கடற்கரையில் இடம்பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. கடல் ஓரம் சூரபத்மனுடன் முருகன் செய்த யுத்தமே சூரசம்ஹாரம் எனப்படுகிறது. சூரபத்மன் வீழ்ச்சி மயில் வாகனம். போரில் தோற்ற சூரபத்மன் முருகனிடம் பரிந்துரை செய்து தன்னை ஒரு மயிலாகவும் சேவலாகவும் மாற்றும்படி கோருகிறான். முருகன் கருணை கொண்டு அவனைத் தனது வாகனமாக மயில் வாகனம் மாற்றிக் கொள்கிறார். சேவல் முருகனின் கொடியின் சின்னமாக அமைந்தது. கோயில் கட்டிடம் கட்டடக்கலை. திருச்செந்தூர் கோயில் பாண்டியர், நாயக்கர்கள் மற்றும் பல பிற்கால அரசர்களால் கட்டப்பட்டதாகும். இங்குள்ள ராஜகோபுரம் 137 அடி உயரம் கொண்டது. கோயிலின் முக்கிய பாகங்கள்: மூலஸ்தானம், முருகப்பெருமான் வேலுடன் அருள் புரிகிறார். சன்னதிகள்: வள்ளி, தெய்வானை, சூரபத்மன், விநாயகர், நந்திகேசுவரர் மற்றும் பலர். தெப்பக்குளம். திருவிழாக்களில் தேரோட்டம், குளித்தல் நிகழ்வுகள் நடைபெறும். திருவிழாக்கள் மற்றும் சிறப்புகள்: கந்தசஷ்டி விழா, வருடம் ஒருமுறை நடைபெறும் மிகப்பெரிய திருவிழா. சூரசம்ஹாரம் நாடகம், முருகனின் சூரபத்மனை வென்ற சம்பவம் நாடகமாக நடத்தப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகள், பக்தர்கள் அதிகமாக வருகை தரும் நாட்கள். 6ஆம் திருச்செந்தூரில் நடந்த அதிசயங்கள். சில ஆண்டுகளுக்கு முன் கடல் சுனாமி ஏற்படும் போது கோயில் எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது. கோயிலுக்குள் புனிதமான குகைகள், கீழே ஓடும் புனித நீர்வழிகள், பந்தலங்கண்ணி தீர்த்தம் போன்றவை பக்தர்களால் அதிசயமாக பார்க்கப்படுகின்றன. திருச்செந்தூர் தரிசன நன்மைகள். பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களைத் தீர்க்கும் இடம் என்று நம்புகிறார்கள். குழந்தைகள் இல்லாதவர்கள் திருமணத்தடை, கல்வியில் இடையூறு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் தலம். ஓம் சரவணபவா எனச் சொன்னாலே பக்தி பெருகும் இடம். திருச்செந்தூர் முருகன் கோவில் என்பது சக்தியின் அடையாளம் மட்டுமல்ல, அது பிரம்மஞானம், தர்மம் மற்றும் பக்தியின் ஒரு பெரும் சின்னம். இங்கு ஒரு முறையாவது வந்தால் மனம் அமைதி அடையும். இது ஒருமுறை மட்டும் தரிசிக்க வேண்டிய இடமல்ல, வாழ்நாளில் பலமுறை தரிசிக்க வேண்டிய தெய்வீகத் தலம். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிரவும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய வீடியோக்கள் வந்தவுடன் அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.